வணக்கம் என் அன்பான நல்லுள்ளங்களே. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், ஒரு பழைய சேரீயில் எப்படி மேட் பின்னுறது அப்படிங்கிறது. பழைய சேரீயில் எப்படி மேட் பின்ன முடியும்னு யோசிக்கிறீங்களா? இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பின்னி காட்டுறேன், அதை பார்த்து நீங்களும் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில். இந்த மாதிரி காட்டன் சேரீயாக எடுத்துக்கோங்க, அப்போனா ஈஸியாக அதுக்கு நல்ல தண்ணி உரியும். அப்புறம் மண் இருக்கிறதா இருந்தால் தட்டிக்கலாம். மித்த சேரீயில் வந்து இந்த மாதிரி பின்னுறதுக்கு இதாக இருக்கும். காட்டன் சேரீனா கொஞ்சம் பின்ன ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த காட்டன் சேரீயை நீல வாக்கில் வெட்டி எடுத்துக்கோங்க. குறுக்க வெட்டினீங்கன்னா பின்னுறதுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கும், உங்களுக்கு பின்னுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போது நீல வாக்கில் 1 இன்ச் இல்லை 2 இன்ச் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ப 1 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு இது பண்ணுங்கள். நான் வந்து 1 இன்ச்சு தான் இது பண்ணிருக்கேன். அப்போனா கொஞ்சம் இதாக இருக்கும், பின்னுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி ஒரு இதாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நண்பர்களே, நம்ம சேனலை பார்க்க எல்லோரும் சேனலை பார்த்து போயிடுவீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் ஆச்சு பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். என்ன மாதிரி உள்ள சேனலுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஒரு மோட்டிவேஷனாக நாங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய கற்றுக்கிட்டு உங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்கணுன்னு எங்களுக்கும் ஆசை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கட் பண்ணி எடுத்த அந்த 2 முனை இருக்கும் தெரியுமா, அந்த 2 முனையை சேர்த்து நாட் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு கம்பில் இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க. இல்லாட்டி அது ஃபுல்லாக சிக்கலாகும், நம்ம அதை வந்து பின்னுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகிடும். நீங்களும் இந்த மாதிரி பார்டர் தனியாக சாரீ இன்னர் தனியாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாட் மாதிரி போட்டுக்கோங்க இந்த பின்னுறதுக்கு. அதில் இந்த குரோசியா ஊசின்னு சொல்லுவாங்க, அது வந்து அந்த மாதிரி இடத்துல கிடைக்கும். அந்த ஊசியை ஃபஸ்ட்டு ஒரு நாட்குள்ளே போட்டு கொடுத்து எடுத்து, அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ளே விட்டு எடுத்தீங்க அப்படின்னா இது பேர் சங்கிலி தையல்னு சொல்லுவாங்க. அது மாதிரி போட்டு திட்ட இந்த நாட் போடுறதுக்கு எல்லாம் கொஞ்சம் லூஸாக இது பண்ணிக்கோங்க. அப்போனா உங்கள் மேட் வந்து சுருங்கி இது பண்ணாது. கொஞ்சம் லூஸாக போட்டிங்கன்னா மேட்டுக்கு வந்து கொஞ்சம் நல்லா விரித்து இதாக இருக்கும். எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் லூஸாக போடுறீங்களோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ அந்த மேட் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாட்ஸ்கிட்ட நான் போட்டிருக்கேன். அவங்கவுங்களுக்கு எவ்வளோ பெரிய மேட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் இந்த கை வச்சுருக்கேன் பாருங்க, ஒரு பின்னல் விட்டுட்டு அடுத்த இதில் நீங்கள் கொடுத்து எடுத்திங்கன்னா ஒரு நாட் மாதிரி வரும். அதை எடுத்திங்கன்னா 3 எண்ணம் வரும். மறுபடியும் அந்த 3 எண்ணத்தை எப்படி ரெண்டாக்குறேன்னு பாருங்கள். ஒரு இது ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே கொடுத்து அடுத்து எடுக்கும்போது 2 எண்ணம் வரும். மறுபடியும் பாருங்கள் நான் எப்படி கொடுத்து எடுக்கணும். மறுபடியும் ஒரு ரொட்டேட், அதுக்கப்புறம் திருப்படியும் அந்த 2 இதுக்குள்ளே கொடுத்து எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பின்னல் வந்துடும். இந்த மாதிரி ஃபுல்லாக மேட்டு நம்ம செஞ்சு எடுக்கணும். மறுபடி பாருங்கள் அடுத்த இதுக்குள்ளே நான் கொடுத்து எடுக்கேன். இப்படி ஒன்றா இது பண்ணி அந்த 30 நாட்ஸையும் ஃபுல்லாக நம்ம செஞ்சு எடுக்கணும். மறுபடி பாருங்கள் ஒரு ட்விஸ்ட் பண்ணி அது இதுக்குள்ளே கொடுக்கணும். இப்போ நம்ம 2 பின்னல் போட்டிருக்கோம். இப்போ 3வது இதுக்குள்ளே எடுத்து பின்னலுக்குள்ளே கொடுத்து எடுத்தால் 3 எண்ணம் இருக்கும். மறுபடியும் ஒரு ட்விஸ்ட் பண்ணி அடுத்து 2வது இதுக்குள்ளே கொடுத்து
அடுத்து ஒரு ஒரு இதுக்கு மறுபடியும் வரும். இப்படி இந்த மாதிரியே ஃபுல்லாக மேட் எல்லாத்தையும் நம்ம பின்னணும். ஈஸி தான். ஆனால் ஓரளவுக்கு பின்னல் வந்து எவ்வளோ லூஸாக போடுறீங்களோ அப்போ அந்தளவுக்கு நம்ம மேட் கொஞ்சம் இதாக இருக்கும். டைட்டாக போட்டிங்கன்னா மேட் கொஞ்சம் மடங்கி ஒரு இதாக இருக்கும். ஸோ மறுபடியும் இந்த மாதிரி எடுத்து இந்த மேட் ஃபுல்லாக இது பண்ணும். நான் அப்படி எப்படி பின்னுறேனோ அதை அப்படி பார்த்து இது பண்ணுங்கள். இதில் தான் பின்னணுமா, மற்ற சாரியில் பின்ன முடியாதா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஏன்னா காட்டன் சாரீ அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு பின்னுறதுக்காக நல்லா வாவாக இருக்கும். மற்ற சாரீ வந்து தண்ணி உரிய இந்த மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கும். இதுனா காட்டன் சாரீனா உங்களுக்கு பின்னலாம். மறுபடியும் அதில் ஏதாவது டஸ்ட் இருந்ததுன்னா ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு மாதிரியே இந்த 30 தையலையும் இதே மாதிரியே கொடுத்து ஃபஸ்ட்டு 3 எண்ணம் இருக்கும், அதுக்கப்புறம் 2 எண்ணம் வரும், அதுக்கப்புறம் ஒரே ஒரு நாட் வரும். இந்த மாதிரி செஞ்சு ஃபுல்லாக அந்த மேட்டை பாதி வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு சாரியில் பார்டர் தனியாகவும் உள்ள இன்னர் சாரீ தனியாகவும், நெக்ஸ்ட்டு அந்த பார்டரை வச்சு மறுபடியும் இதே மாதிரியே நாட் போட்டு நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் அந்த மேட்டை. பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறதுக்காக பார்டர் வச்சு ஒரு இது ஃபுல்லாகவும் நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக உள்ள இன்னர் சாரியை வச்சும் செஞ்சுருக்கேன். அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு மேட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணலாம். போடுறதுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரியே ஃபுல்லாக நாட் போட்டு அந்த மேட்டு ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு அந்த பார்டரையும் உள்ள இன்னரையும் மாற்றி இது பண்ணி அந்த மேட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக தான் இருக்கும் இது. அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பார்டரை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அந்த இன்னர் சாரியை வச்சு நம்ம திருப்பியும் அதே நாட்டை கண்டினியூ பண்ண போகிறோம். முன்னாடியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த மேட் வந்து ரவுண்ட் ஷேப்பில் எந்த மாதிரி பின்னுற மேட் வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோவும் போய் பார்த்துக்கோங்க. டிஃப்ரென்ஷியேட்ஸ் கொஞ்சம் இருக்குது. இப்போ நான் சொன்னதை வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு நீங்கள் பின்னும்போது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோலையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா புரியும். அப்புறம் இந்த ரவுண்ட் சைஸ் மேட்டை என்னென்ன டிஃப்ரென்ஷியேட்ஸில் பின்னலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது வந்து ரவுண்ட் சைஸ் மேட், இது வந்து ஓவல் சைஸ்.
ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரவுண்ட் சைஸ் மேட் எப்படி பின்னணும் அப்படிங்கிறது உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் மறுபடியும் அந்த வீடியோ எப்படி செய்யணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்லோட் ஆகும், நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் கமெண்டில் எனக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எட்ஜு வரும்ல, அந்த எட்ஜை எப்படி வந்து இந்த மேட்டை கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பாருங்கள், அந்த இதில் நான் எண்டில் நாட்டு போடணும், அதாவது சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு நாட் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. நாட் போட்டுட்டு மறுபடியும் நெக்ஸ்ட்டு பின்னலில் நீங்கள் எடுத்து உள்ளே கொடுத்து எடுத்து நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். உள்ளே கொடுத்து எடுத்து மறுபடியும் நாட் போடுவீங்களா, அந்த எட்ஜை வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக பிஞ்சு வராது. ஃப்ரெண்ட்ஸ், பேக் சைடில் நாட் போட்டு ஒரு மாதிரி இதாக இருக்கிறனால அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறனால தான், அவங்கவுங்க விருப்பம்தான். அது கட் பண்ணி எடுத்திங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். மேட்டை நீங்கள் ஃப்ரண்ட்லேயும் போட்டுக்கலாம், அதே பேக் சைட்லேயும் திருப்பி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மேட்டை நம்ம அழகான மேட்டை எப்படி நான் வந்து பார்டரும் உள்ள இன்னர் சாரியும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.